டில்லி முகலாய பேரரசின் அரசர் அக்பர் பாதுஷாவின் ஆட்சி காலத்தில் அரசவையில் விகடகவியாக சேர்க்கப்பட்டவர்தான் பீர்பால். இவரது இயற்பெயர் மகேஷ் தாஸ் என்பதாகும். பின்னர் தமது திறமையால் அரசருக்கு நெருக்கமாகி படிப்படியாக தம் மதியுகத்தில் வளர்ந்து முதலமைச்சரானார். அக்பர் வைத்த செல்ல பெயர்தான் பீர்பால். அரசவையில் வேடிக்கை பேச்சாளராகவும் கவிஞராகவும் கருத்தாளமிக்க கதைகள் கூறி மகிழ்விப்பவராகவும் விளங்கினார். பீர்பாலின் வாழ்க்கையில் அரசருக்கும் அவருக்கும் இடையில் நடந்தவற்றை சிறு சிறு சம்பவங்களாக கொண்டு அறிவும் அன்பும் பண்பும் பக்தியும் வீரமும் கருணையும் கொண்ட புலமை மிக்க சிறுகதைகளை எழுதியுள்ளார். அவற்றுள் ஒரு சில நிகழ்ச்சிகள் இதோ உங்கள் முன்னால். வணக்கம் அரசே. அமருங்கள். மக்கள் அனைவரும் நலமாக உள்ளார்களா? அரசே. நம் நாட்டில் மக்கள் அதிகமாக ஈடுபட்டுள்ள தொழில் எது? அரசே, அது உழவு தொழில். நீர் மட்டும் வாயை திறக்காமல் உள்ளீர். உம் கருத்தென்ன? என் கருத்தாவது மருத்துவ தொழில்தான். மருத்துவர்களே அரிதாகிவிட்ட காலத்தில் மக்கள் நோயால் வருந்தும் நிலைமையில் உன்னால் இதை நிரூபிக்க முடியுமா? ஆமரசே, நிச்சயமாக நிரூபிக்க முடியும். மறுநாள் காலை பீர்பால் தனது வீட்டிலிருந்து புறப்பட்டு வீதி வழியே வருகிறார். வரும் வழியில், ஐயோ, கையில் என்ன கட்டு? வலிக்கு விழுந்து விட்டேன். கையில் பலமாக காயம் ஏற்பட்டு வீங்கி விட்டது. வலி தாங்க முடியவில்லை. இதற்கு நான் ஒரு வைத்தியம் சொல்கிறேன். குப்பை மேலேயும் உப்பையும் அரைத்து பூசுங்கள். ஒரு வாரத்தில் சரியாகிவிடும். ஐயா, இதற்கு வெந்நீரும் உப்பும் மஞ்சளும் போட்டு ஒத்தடம் கொடுத்தால் சரியாகிவிடும். இதற்கு நான் ஒரு மருத்துவம் சொல்கிறேன். ஒரு வாரத்தில் பூர்ண குணம் தெரியும். அரசே, நான் வீட்டை விட்டு கிளம்பும் முன் கையில் கட்டு போட்டு கொண்டு தான் வந்தேன். பார்த்தவர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு மருத்துவம் சொன்னார்கள். நீங்களும் மருத்துவம் சொல்கிறேன் என்கிறீர்கள். ஏன் இப்படி செய்தீர்? நீங்கள் தானே நேற்று நிரூபிக்க சொன்னீர்கள். அதனால் தான் இப்படி வந்தேன். சரியாக நிரூபித்து விட்டீரே. உன் திறமைக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள். மிக்க நன்றி அரசே. ஐயோ, பீர்பால், நீங்கள் தான் எனக்கு ஒரு வழியை சொல்ல வேண்டும். என்ன வழி? சரியாக சொல். நானும் என் சக பணியாளர்களும் அரசுக்கு ஒரு முத்து மாலை சேதம். அரசரிடம் கொடுக்கும் நேரம் வந்தபோது அம்முத்து மாலையை வைத்த இடத்தில் காணவில்லை. அரசர் எனக்கு மரண தண்டனை தான் வழங்குவார். எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள். சரி, பயப்படாதே. நான் உனக்கு உதவி செய்கிறேன். நாளை உன் பணியாளர்களுடன் வா, நான் பார்த்து கொள்கிறேன். தட்டார் சக பணியாளர்களுடன் பீர்பால் வீட்டிற்கு வருகிறார்கள். அங்கு அவர்களை ஒவ்வொருவராக விசாரிக்கிறார். ஆனால் யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை. நாங்கள் எடுக்கவே இல்லை. இதோ பாருங்கள், இந்த கைத்தடிகள் மந்திர கைத்தடிகள். யார் திருடன் என்பதை காட்டி கொடுத்துவிடும். எப்படி என்றால், திருடவனுடைய கைத்தடி மட்டும் ஒரு அடி வளர்ந்துவிடும். எனவே திருடவன் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. போங்கள், நாளை கைத்தடியுடன் வாருங்கள். சரி பீர்பால் அவர்களே.
இரவு நேரம் ஒரு பணியாளனுக்கு மட்டும் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுக்கிறான். பின் என்ன செய்வதென்று தெரியாமல் யோசிக்கும் போது ஒரு வழி உதிக்கிறது. கைத்தடியை எடுத்து ஒரு அடி மட்டும் துண்டித்து விட்டால் பின் சரிசமமாகிவிடும் என்று எண்ணி ஒரு அடியை துண்டித்து பின் நிம்மதியாக தூங்குகிறான். மறுநாள் காலை அனைவரும் பீர்பால் வீட்டிற்கு செல்கின்றனர். அங்கு ஒரு கைத்தடி மட்டும் குறையாக உள்ளதே, இது யாருடையது? என்னுடையது. இப்பொழுது உண்மை சொல், நீதானே அந்த முத்துமாலை திருடியவன், சரிதானே? ஆம், சரிதான். என்னை மன்னித்து விடுங்கள். உடனே நான் முத்துமாலையை கொடுத்து விடுகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். நான் கொடுத்த இந்த கைத்தடிகள் மந்திர கோலும் அல்ல, தந்திர கோலும் அல்ல, சாதாரண கைத்தடிகள் ஆகும். வளரவும் செய்யாது, குறையவும் செய்யாது. ஆனால் நீயோ பயந்து போய் ஒரு அடி மட்டும் வெட்டி விட்டால் ஒரு அடி வளர்ந்து விடும், பின் சரிசமமாகிவிடும் என்று தானே வெட்டினாய். ஆனால் அது வளரவில்லை, அப்படிதானே? இப்பொழுது சரியாக மாட்டிவிட்டாய். எப்படி உள்ளது? நீ உண்மையை ஒப்புக்கொண்டதால் விட்டு விடுகிறேன். இனி விதமான செயல்களை செய்யாதீர். சரியையா. மிக்க நன்றி பீர்பால் அவர்களே. பெரிதான ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றிட்டீர்கள். மிக்க நன்றி. மிக்க நன்றி பீர்பால் அவர்களே. வணக்கம் அரசே. தாங்கள் கடிதம் படித்துக் கொண்டிருக்கிறீர்களே, ஏதேனும் செய்தி உண்டா? ஆம் பீர்பால், உன்னை விருந்தினராக பாரசீக மன்னர் ஷா அழைத்துள்ளார். ஒரு வாரத்திற்கு உன்னை விடுமாறு அனுமதியும் கேட்டுள்ளார். உனக்கு விருப்பம்தானா? ஆம் அரசே, உமது ஆசிகளோடு நான் செல்ல தயார். அக்பர் அரசவை கலைகிறது. பாரசீக மன்னர் ஷாவின் அரசவை உங்கள் முன்னால். அங்கு அவன் கண்ட காட்சி வியப்பை ஏற்படுத்துகின்றன. ஆனாலும் தன்னை தைரியப்படுத்திவிட்டு தனது அறிவு திறமையால் உண்மையான அரசரை கண்டுபிடித்து விடுகிறான். வணக்கம் அரசே. எப்படி தாங்கள் என்னை கண்டுபிடித்து விட்டீர்கள்? தாங்கள் என்னை பார்த்ததில்லையே. உண்மைதான் அரசே. நான் உள்ளே நுழைந்ததும் ஐவரும் சரிசமமாக எவ்வித வேறுபாடும் இல்லாமல் இருந்ததை பார்த்து அதிர்ச்சியுற்றேன். பின் ஒரு நிமிடம் உற்று நோக்கினேன். அப்பொழுது ஒன்றை கண்டுபிடித்து விட்டேன். அப்படியா? அது என்ன கண்டுபிடித்து விட்டீர்கள்? கூறுகிறேன் அரசே. நான் உள்ளே நுழைந்ததும் ஐவரும் ஒரே மாதிரி தான் இருந்தீர்கள். ஆனால் தாங்கள் மட்டும் என்னை பார்த்து கொண்டும் மற்றவர்கள் எல்லாம் உண்மையை பார்த்து கொண்டும் இருந்ததை நான் பார்த்தேன். பின் சற்று யோசித்து விட்டு நீங்கள் தான் நிஜமான மன்னர் என்று புரிந்து கொண்டேன் அரசே. ஷபாஷ் ஷபாஷ், திறமையுடன் செயல்பட்டு விட்டேன். நான் அறிந்து கொண்டதை நேரிலே பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தங்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள். நன்றி அரசே. மாமன்னர் கொடுத்தனுப்பிய வெகுமதிகளை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகிறேன். மிக்க நன்றி.